தலையணை மீது தலை இருந்ததில்லை. விரலோடு நுரை விரவாமல் பல் துலக்க இன்னும் பயிற்சி இல்லை. குளிக்கும் வரைக்கும் ஞாபகம் இருக்கும், குளிக்கும் போது மறந்தே போகும். காது மடல் தினமும் கழுவியதில்லை. ஏதேனும் ஒரு விரலில் இரத்தக்கோடு இல்லாமல் நான் அறிந்து இதுவரை நகம் கலைந்ததில்லை. எது உள் எது வெளி பட்டிமன்றம் முடியாமல் காலுறை அணிந்ததில்லை. ஒரே பாய்ச்சலில் உள்ளாடைக்குள் கால் நுழைத்த சாதனை நிகழ்ந்ததே இல்லை. நேற்று வரைக்கும் ஊற்றுப்பேனாவில் சிந்தாமல் மையிட்ட செய்தி இல்லை. பசிக்காத மேஜைக்கெல்லாம் பந்தி வைக்காமல் சுயமாய் பரிமாறி சோறுண்டதில்லை. ஓடும் ரயிலில் பிடிமானம் இல்லாமல் சிறுநீர் கழிக்கும் திறனும் இல்லை. எந்த ஒரு மேடையிலும் பொன்னாடையோ கைக்குட்டையோ போக்காமல் வந்ததில்லை. உடையில் சிறிது கரை சேராமல் பச்சை இளநீர் பருகியதில்லை. மனிதனோ நானோ மரமோ விலங்கோ சைக்கிள் ஓட்டும் கலை இன்னும் கைவரவில்லை. திரும்ப திரும்ப திருத்தியும் முற்றும் பிழை நீக்க முடியவில்லை. இத்தனை ஓட்டைகள் இருப்பினும் என்னில் வழியாது எப்படி வந்து நிறைந்துள்ளாய் என் தமிழே. முதற்கண் என் தமிழை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். அன்பிற்கினிய கீழ நெடுவாயினுடைய பங்கு தந்தை, ஊர் பெரியோர்கள், இளைஞர்கள், தாய்மார்கள், ஊருடைய முக்கியஸ்தர்கள், இங்கே பெரியவர்கள் வேலையாக இருந்தாலும் வீட்டிலே பல பல வேலைகளாக இருந்தாலும் பார்வையாளராக இங்கே வந்து வீற்றிருக்கக்கூடிய எனது அருமை சிறார்களே, சிறுமிகளே, இளைஞர்களே, கடந்த 4 நாட்களாக இன்னும் ஒரு 3 நாள் ஆக மொத்தம் 7 நாட்களாக இந்த கீழ நெடுவாய் கிராமத்தினை செம்மைப்படுத்துவதற்காக முகாமிட்டு பணி செய்து வரக்கூடிய, அவர்களை வழி நடத்தக்கூடிய டொன்போஸ்கோ மேல்நிலைப் பள்ளியினுடைய நாட்டு நலப்பணி திட்டத்தினுடைய NSS அலுவலர், இடிமுழக்க பேச்சாளர், பீரங்கியே நெஞ்சில் விழுந்தாலும் அசராத ஒரு மாமனிதர், எங்களுக்குரிய எங்கள் அன்பிற்கினிய மாமா திரு அலெக்ஸ் ஆசிரியர் அவர்களே, பொன்னின் செல்வன், நாடகத்தினுடைய கலை மாமணி என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட சிறப்புக்கெல்லாம் உரியவர். டொன்போஸ்கோ பள்ளியிலே நாடகம் என்றால் இவர் நடித்தால் பச்சிலம் குழந்தை கூட அந்த அழுகின்ற காட்சியிலே அழுக நேரிடும். அப்படிப்பட்ட ஒரு நடிப்பாற்றல் பெற்றவர். டொன்போஸ்கோ மேல்நிலைப் பள்ளியினுடைய நாட்டு நலப்பணி திட்டத்தினுடைய உதவி திட்ட அமைப்பாளர் எனது அருமை தம்பி திரு பார்த்திபன் அவர்களே, டொன்போஸ்கோ மேல்நிலைப் பள்ளியினுடைய வரலாற்றிலே பல நாட்களாக ஊதியம் வராதவர்களுடைய எண்ணிக்கை 3-4 என்றெல்லாம் இருந்தது. சூசைப்பனுடைய நாமத்தை தாங்கிய திருவாளர் ஜோசப் அவர்கள், அந்தோணி ஜோசப் அவர்கள், அந்தோணியார் நாபம் மற்றும் சூசைப்பர் அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து வைத்துக் உள்ளவர். அவர் வந்த பிறகு அரசு ஊழியர்கள், அதுவும் டொன்போஸ்கோ பள்ளியிலே பணியாற்றக்கூடிய ஜார்ஜி, சேவரண்ண, இதுபோன்று எண்ணற்றவர்களுடைய வாழ்விலே ஒளியேற்றியவர். சம்பளத்தை பெற்று கொடுத்த ஒரு உன்னதமான மனிதர் திரு அந்தோணி ஜோசப், எங்களுடைய ஜூனியர் அசிஸ்டன்ட் அவர்களே, ஏனைய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இன்றைக்கி அலெக்ஸ் சார் வந்து எப்படி இருந்தாலும் திரைப்படம் போடுவார் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தில் எங்கள் இளம் பிள்ளைகள்லாம் வந்திருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் தினசரி எப்படியாவது உங்களுக்கு சின்னதாக ஒரு படமாவது ஆசிரியர் அவர்கள் போட்டிருப்பாங்க. அதனால் இப்படி ஒரு 6 அடி உயரத்தில் கருப்பாக ஒருத்தன் பார்க்கறதுக்கு விகாரமாக ஒருத்தன் பேச வரான் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க. ஆசிரியருடைய திரைப்படத்துக்காக தான் இந்த சின்ன பிள்ளைங்களாம் வந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் ஏமாற்றத்தோடு போக மாட்டீங்க. உங்களுக்காக நிறைய நகைச்சுவைகள்லாம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சின்ன பிள்ளைங்களுக்காக சொல்கிறதுக்காக நிறைய நகைச்சுவை. பேச்சுக்கு செல்வதற்கு முன்னதாக, உரைக்கு செல்வதற்கு முன்னதாக இந்த கீழ நெடுவாயை பற்றி நீங்கள் 2 முக்கியமான விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை NSS மாணவர்களுக்கு தெரிந்திருக்கலாம், அல்லது சிலருக்கு தெரிந்திருக்கலாம். கீழ நெடுவாய் என்பது வரலாற்றிலே சிறப்பு மிக்க ஒரு ஊர். சோழர்கள் காலத்திலே சோழ சாம்ராஜ்யத்தை நாம் நெருங்க வேண்டும் என்றால் 2 வாயில்கள் தான். ஒன்று
கீழ்வாயில், அதாவது கீழ நெடுவாய், மற்றொன்று மேல் வாயில், மேல நெடுவாய். இந்த 2 வழிகளாக மட்டுமே நாம் சோழர்களை சந்திக்க முடியும். சாம்ராஜ்யத்தை. நாம் எந்த வம்சம்? சோழ வம்சம். நாம் எந்த வம்சம்? சோழ வம்சம். நம்முடைய கொடி என்னது? புலிக்கொடி. சோழர்கள் என்றால் புலி. சரிங்களா? ஆக அப்படிப்பட்ட சிறப்பு மிக்கவர்கள் தான் சோழர்கள். அந்த சோழ வம்சத்திலே இருக்கக்கூடிய சிறப்பு மிக்க வாயில் அமைந்த ஊர் கீழநெடுவாய். 1. 2, இது கண்டிப்பா நீங்க யாராவது பார்வையாளராக இருக்கிற நீங்க யாராவது சொல்றீங்களான்னு பார்க்குறேன். சரி, உலகத்தினுடைய தாய் மரியாள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ரோமன் கேத்தலிக் கிறிஸ்தவர்களுக்கு எல்லாம் தெரியும். உலகத்தின் தாய் அன்னை மரியாள். அன்னை மரியாளுடைய தாய் யாருன்னு தெரியுமா? பாருங்க, அங்க அம்மா சொல்றாங்க பாருங்க. பாராட்டு. உங்களுக்கு ஜோரா கை தட்டுங்க பார்க்கலாம். NSS முகாம் பாராட்டுகள். உலகத்தின் தாய், பேரொளி. எந்த ஒரு பாவமும் இல்லாமல் இந்த உலகத்துல உதித்த ஒரு பெண் அன்னை மரியாள். அந்த தாயை இந்த மண்ணுலகத்திற்கு ஈன்று கொடுத்தவள் தான் அன்னாள் அவர்கள். அந்த அன்னை மரியாளுடைய தாயையே பெயராக தாங்கியிருக்கக்கூடிய ஒரு ஆலயம் இங்கே இருக்கிறது. சரிங்களா? இதை விட எப்படி பிதா சுதன் பரிசுத்தாவின் சொல்லுகிறோமோ, அந்த சுதனுக்கு தந்தையாக எவ்வாறு பிதா இருக்கிறாரோ அதுபோல அன்னை மரியாளுடைய தாயாக அன்னம்மாள் அவருடைய நாமத்தை பெயராக தாங்கியுள்ள ஒரு ஆலயம் இங்கே இருக்கிறது. ஒரு தொடக்க காலத்திலே தொடக்க பள்ளியாக இருந்த இது ஊர் பெரியோர்கள், தாய்மார்கள், பெரியோர்கள் அனைவருடைய தாராள குணத்தினால் தற்பொழுது நடுநிலை பள்ளியாக சீரும் சிறப்புமாக செயல்பட்டு வருகிறது. இப்படிதான் வகுப்பறையில் மறைக்கல்வி பாட வேலைக்கில் 9வது D வகுப்புக்கு போனேன். நான் இது வரைக்கும் நன்னறி தான் எடுத்திருக்கிறேன். முதல்ல ஃபாதர் வந்து மறைக்கல்வி போட்டாருன்ட்டு போயிட்டு நாள் வகுப்புக்குள்ளே போனவொடனே பையனை பார்த்து கேட்டேன், டேய் மோட்சத்துக்கு போகிறவங்களாம் கையை தூக்கிடான். எல்லாருமே கையை தூக்கிட்டான். ஒரு 2 பையன் மட்டும் கையை தூக்கவே இல்லை. ஆஹா, இவன் நரகத்துக்கு போகிறான் நாட்டுக்குன்ட்டு, சரி நரகத்துக்கு போகிறவங்களாம் கையை தூக்குடா அப்படின்னு அந்த 2 பேரில் இன்னொருத்தனும் கையை தூக்கிட்டான். ஒருத்தன் எதுக்குமே தூக்கலை, அப்படியே மூச்சுட்டு இருந்தான். கிட்ட போய், ஏண்டாலே மோட்சத்துக்கு போகிறவங்களாம் கை தூக்குனா எல்லா பையனும் தூக்கிட்டான், நரகத்துக்கு போகிறவன் கை தூக்குடான்னா இன்னொருத்தனும் தூக்கிட்டான், நீ எங்கே தாண்டா போகிற கையே தூக்காமல் உட்காந்துருக்கன்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னான், இந்த பாருங்க ஐயா, வந்தீங்களா மறைக்கல்வி நடத்துங்க, அதோட போங்க. மோட்சத்துக்கு போறியா நரகத்துக்கு போறியான்னு எங்கள் அப்பா அம்மா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பல, பள்ளிக்கூடம் விட்டா நேராக வீட்டுக்கு வர சொல்லி தான் அனுப்பியிருக்காரு. தெரியுங்களா? அதனால் நீங்கள் மோட்சத்துக்கு போகிறது நரகத்துக்கு போகிறோம் கேட்காதீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. ஆஹா, இது லூயி சார் வகுப்பாட்டுக்கு கொஞ்சம் டேஞ்சராக இருக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பயம். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிங் போட்டாங்க. சரி இதுதான் பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு 12th C மாணவர்களை அழிச்சிக்கிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், மதிய நேரம் 4வது பாட வேலை. போன ஆண்டு, இந்த ஆண்டுலாம் போன ஆண்டு 12th C பையங்க. அன்றைக்கி பிஜி ஸ்டாஃப் யாரோ விடுமுறையில் இருந்தாங்கன்னுட்டு மாமரத்தடியில் போய் உட்கார வச்சு நீங்கள் அமைதியாக படிங்கடான்னு. மத்தியானம் ஒரு 12:45 என்ன பண்ணோம், எங்கள் பள்ளிக்கூடத்தில் இந்த நாயெல்லாம் அந்த பசங்க கொட்டுற சோறை திங்கிறதுக்காக, சோத்தை சாப்பிட்றதுக்காக விட்டேந்துடும். கட்டிச்சு விட்டுக்கிட்டு நம்மளை கடிச்சிட மாட்டுக்கு. உடனே நான் என்ன செஞ்சேன், ஒரு 2 பேரை போய் இந்த நாயை முடுக்கடான்னு தான் சொன்னாங்க. கிளாஸில் 3/4 பேர் நாயை முடுக்க விட்டான். எப்படி முடுக்கிறான், நாயை வெளியிலே விடல, ரவுண்டில் நின்று உள்ளாரையே முடிக்கிட்டு இருக்கான் நாயை. டேய் போதுண்டா முடிக்கிட்டு வாங்கடா சீக்கிரம் அப்படின்னு. அங்கேருந்து எல்லாரும் வந்தான், நாயை அடித்து முடிக்கிட்டு. கடைசியாக வந்து ஒரு பையன் பார்த்து என்ன சொன்னான், ஐயா அது குலைக்கிறத நிறுத்திச்சு நீங்கள் ஆரம்பிங்க. எப்படி நாய் குலைக்கிறத நிறுத்திச்சு நீங்கள் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படின்னா என்ன, அவன் எந்த அளவுக்கு அவன் நொந்து போயிருப்பான். 3 நாட்டுக்காரர்கள் வந்து தங்களை பற்றி, தன்னுடைய நாட்டை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிக்கிறாங்க. வேறு யாரும் இல்லை, அமெரிக்காக்காரன், ஜப்பான் நாட்டுக்காரன், இந்தியா நாட்டுக்காரன். அமெரிக்கா நாட்டுக்காரன் சொல்லியிருக்கான், ஐயா என்ன சொல்லியிருக்கான், எங்கள் நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட கப்பல் சும்மா கடலில் அப்படியே நீர்மூழ்கி கப்பல் தரையில் அப்படியே கீழ்ச்சிக்கிட்டே போவோம் அப்படின்னாங்களே. அப்புறம் கீழ்ச்சிட்டு போவோம், கப்பல் வெடித்து செதறிடாது, 6 கட்டவன அப்படின்றான். இல்லை சும்மா ஒரு 500 மீட்டரு 1000 மீட்டரு மேலால் போவோன்னு இருக்கான். இதை ஜப்பான் நாட்டுக்காரன் பார்த்துட்டே இருந்திருக்கான். எங்கள் நாட்டில் இப்போ ஒரு ஃப்ளைட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க, அப்படியே வானத்தை 2ஆக கீழ்ச்சிட்டு போகணும். ஏய் மேலே காற்றோட்டம் இருக்கிற வரைக்கும் தான் பறக்கணும், அதுக்கு மேலே பறக்காது, எப்படி கீழ்ச்சிட்டு போவோம், ஒரு சில கிலோமீட்டர் கீழால் போவோன்னு இருக்கான். ஒன்று இந்திய நாட்டுக்காரன் ஏதாவது ஒன்று சொல்லணுமா இல்லையா, இவன் சொல்லியிருக்கான், எங்கள் நாட்டில் எல்லாருமே மூக்கால தாண்டா சாப்பிட்றோன்னு. ஆஹா, 2 கூட நடந்துடும், மூக்கால சாப்பிட முடியுமா, புற ஏறி செத்து போயிடுவோம். இவன் மூக்கால சாப்பிடணும், அது எப்படி முடியும்?
ஒரு இன்ச்சு கீழால சாப்பிட்றோம் அப்படின்றான். ஒரு இன்ச்சு கீழால சாப்பிட்றோம். ஒரு இன்ச்சு கீழே என்ன இருக்குது, வாய் இருக்குது, வாயால் சாப்பிட்ருக்கணும். இவன் வந்து 1 கிலோமீட்டர் இல்லை 500 மீட்டர் மேலால் நாங்கள் கப்பலை செலுத்துகிறோன்னா, அதேமாரி ஒரு சில கிலோமீட்டருக்கு கீழால் நாங்கள் வானூர்தி ஃப்ளைட்டை செலுத்துகிறோன்னே இவன் 1 இன்ச்சுக்கும் கீழால் சாப்பிட்றோன்னு சொல்லியிருக்கலாம். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் கேட்டிருப்பீங்க, சின்ன பிள்ளைங்க அதுவுமே பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியும். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். இது வந்து பாரதியார் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டார். அந்த காலகட்டத்தில் பெண் குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப மாட்டாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். சரி, அப்புறம் ஏன் அலெக்ஸ் சார் பெண் கல்வியை பற்றி பேச சொன்னார்? அப்போ என்ன அவர் தேவையில்லாமல் அந்த தலைப்பை கொடுத்துட்டாரா? அப்படி இல்லைங்க. அதுலேயும் ஒரு காரணம் இருக்குது. சில பெண் பிள்ளைகள் ஏதேனும் 1-2 ஒரு ஊருக்கு அல்ல ஒரு தெருவுக்கு 1-2 பிள்ளைகள் தன்னுடைய தாயினுடைய உடல்நலம் கருதி அல்லது தந்தையினுடைய உடல்நலம் கருதி தன்னுடைய குடும்ப சூழ்நிலையை கருதி அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளிக்கு சென்று கல்வி கற்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தும் தவற விட்டு விடுகிறார்கள். அவ்வாறு 1-2 எப்படி இயேசுநாதர் 100 ஆடுல 1 தான் தொலைஞ்சது, 99 ஆடு விட்டார். அது நல்லா இருக்கு, பாதுகாப்பா இருக்கு. அந்த ஒரு ஆட்டினை தேடி எவ்வாறு இயேசுநாதர் சென்றாரோ அதுபோல எல்லா பெண்களும் இன்று கல்வி கற்கின்றார்கள். அது நாசாவாக இருக்கட்டும், மருத்துவத்துறையாக இருக்கட்டும், பொறியியல் துறையாக இருக்கட்டும், ஆசிரியர் பணியாக இருக்கட்டும், அல்லது காவல்துறையாக இருக்கட்டும், அல்லது இராணுவமாக இருக்கட்டும், ஏன் டிரைவர் கூட நீங்கள் சிட்டியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெண்பால் டிரைவர்கள், பெண்கள் டிரைவராக நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த சொகுசு பேருந்து அதெல்லாம் நிறைய பெண்கள் வந்து இன்றைக்கி ஓட்டுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு மது அருந்துகிற பழக்கம் இல்லை, பீடி சிகரெட் குடிக்கக்கூடிய புகைக்கக்கூடிய பழக்கம் இல்லை என்று சில நேர்த்தியானவர்கள் அந்த பணியிலும் அமர்த்துகிறார்கள். ஆக என்ன சொல்ல வருகிறார்கள்? அந்த 1-2 பெண் பிள்ளைகளும் ஒருபோதும் படிக்காமல் இருந்து விடக்கூடாது. ஏன் காரணம் சொல்றாரு பாரதியார். என்னது? ஒரு தந்தை கல்வி கற்றால் அவர்களுடைய குழந்தைகள் அறிவு பெறுவது உறுதி, ஏற்றுக்கொள்கிறோம். அப்புறம் என்ன, அம்மா எதுக்கு படிக்கணும்? தந்தை கல்வி பெற்றால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய 1-2 பிள்ளைகள் கல்வி பெறுவது உறுதி, ஒரு விவரம் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் தாய் கல்வி பெற்றால் அந்த வீட்டினுடைய பெண் குடும்ப விளக்கு அன்னை கல்வி பெற்றால் அந்த குடும்பமே கல்வி பெற்றதாக 100% கருதப்படுகிறது. அதனால தான் பெண்கள் எழுத்தறிவு பெறுவது அவசியம் அவசியம் அவசியம். இப்படி தான் ஒரு நாள் இந்த சின்ன பிள்ளைங்களாம் உங்களுக்கு கொஞ்சம் பெரிய அக்காங்களுக்கெல்லாம் புரியுது, சில சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் புரியுதா என்னன்னு தெரியல. ஒரு ஜோக்கு, சர்க்கஸ் பார்த்துறீங்களா? ஒருத்தர் வேலை கிடைக்காம அப்படியே போயிருக்கான், பெரிய சர்க்கஸ். நீங்கள் இந்த 7ஆம் அறிவு படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க, சர்க்கஸ். அது மாதிரி அதில் ஒரு போர்டு போட்டுருந்தான், இங்கே குரங்கு வேஷம் போடுகின்றவர்களுக்கு 4000 ஊதியம்னு போட்டிருந்தான். இவன் BA படிச்சிருக்கான். அட பாவமே, அவனுக்கு வயிற்று பசி தாங்கலிங்க. ஆனால் குரங்கு வேஷம் போட்டால் 4000 பணமாச்சே. சரின்னு என்ன பண்ணிட்டான், அதில் 500 இருந்தாலே வெள்ளோட்டம், மீதி 3500 அவனுக்கு மிச்சமாக இருக்கேன்னு சொல்லிட்டு, ஐயா நான் குரங்கு வேஷம் போடுறேங்க. சரிப்பா இந்தாப்பா. அந்த குரங்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு, குரங்கு வேஷம் போட்டு சும்மா நிற்கக்கூடாது, குரங்கு மாதிரி தாவணும். குரங்கு மாதிரி என்ன செய்யணும்? தாவணும். இவன் 4000 பணமாச்சே, தாவனா தானே பணம். அதனால் என்ன பண்ணியிருக்கான், குரங்கு வேஷத்தை போட்டு தாவிட்டே இருந்திருக்கான். தாவும் போது இவன் உணர்ச்சி வசப்பட்ட தாவனத்தில் சிங்க குண்டுக்குள்ளே போய் விழுந்துட்டாங்க. சிங்கம் இவன் கிட்ட வருது. இவனுக்கா 4000 பணத்துக்கு வந்தோம், 4 நிமிஷத்தில் நம்ம கதையே ஒதுங்க போகுது கடவுளே அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்கான். கிட்ட வர ஆளுக்கு அப்படியே வேர்த்து கொட்டுது, வடிவேல் மாதிரி கீழால போயிட்டு இருக்கு. என்னது? யூரின் டேங்க் வெடிச்சிச்சு, கீழால போயிட்டு இருக்கு. சிங்கம் கிட்ட வரும்போது என்ன அப்படியே நெஞ்ச நிமித்திட்டா இருப்போம், மாடு வந்தாலே பாஞ்சு விழுந்து அவன் மரத்து மேலே ஏறி நிற்கிறான். அப்போ சிங்கம் கிட்ட வரும், இவனுக்கா குத்துயிரம் கொலவரமாக ஆகிப்போச்சு. கிட்ட வந்து கடிக்கிற மாதிரி வந்த அவன் அப்படியே முகமுடியை தூக்கிட்டு, பயப்படாத சகோதரா, நானும் உன்னை மாதிரி மனுஷன்தான். நீ BA படிச்சிருந்தா உனக்கு குரங்கு வேஷம் கொடுத்துருந்தான், நான் MA படித்தேன்ல, அதனால எனக்கு என்ன வேஷம்? சிங்க வேஷம் கொடுத்துருக்கான். நீ ஒன்றும் கவலைப்படாதுன்றான். அவனுக்கு அப்படியே உசுறு வந்திருக்கு. சரி என்ன, நம்ம 2 பேரும் BA MA படிச்சிருக்கோம், குரங்கு வேஷமோ சிங்க வேஷமோ போகிறோம். அங்கே ஒருத்தன் கரடி வேஷம் போட்டிருக்கானே, நான் அவன் 12வது ஃபெயிலு அப்படின்ட்டுருக்கான்.
அங்கே ஒருத்தன் நரி வேஷம் போட்டுக்கான அவன் 10வது ஃபெயில். ஒருத்தன் கத்திக்கிட்டே கிடக்குறான்ப்பா. எது கத்தம் நாய் மாதிரி கத்திட்டே இருந்திருக்கான். அவனை பார்த்து சரி இவன் என்னதான் படிச்சிருக்கான், ஏன் இவனுக்கு நாய் வேஷம்னு? அது ஒன்றும் இல்லை, அவன் 1ஆவதுலேருந்து 10வது வரைக்கும் எல்லாத்தையும் நாய் பாடாப்பட்டு 2 வருஷமாக படிச்சுட்டு வந்தான். அதனால் 10ஆம் வகுப்புக்குள்ளே 20 அட்டை வச்சுருந்தான். அதனால் அவனுக்கு நாய் வேஷத்தை கொடுத்துட்டாரு. நாமள இன்றைக்கி படிப்பு எந்த அளவுக்கு சென்று கொண்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு 15 ஆண்டுகளாக நமக்கு வேலை வாய்ப்பு என்பது போட்டித் தேர்வுகள் 1000 பேர் இல்லை 10,000 பேர் படிக்கிறோம்னா அதில் 100 பேர் 200 பேர் தேர்ச்சி பெறுதே அரிதாக இருக்கிறது. 13 லட்சம் பேர் தேர்வு எழுதுகிறாங்க. பார்த்தீங்கன்னா 3000 போஸ்ட், 3000 வேலை பணிக்காக. அதில் அதிகமாக போட்டியிடுபவர்கள் யார்? பெண்கள். அதிகமாக படித்து விட்டு போட்டியிடுங்க. எப்படியாவது கஷ்டத்தை உணர்ந்து தான் வேலைக்கு போயிட்டா தான் குடும்பம் முன்னேறிடாதா, தன்னுடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக இருந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க? போட்டித் தேர்வு எழுதுறாங்க. வேலையில்லா திண்டாட்டம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் படித்தவர்களுக்கே வேலையில்லா திண்டாட்டம் நிலவக்கூடிய இந்த காலகட்டத்தில் படிக்காதவங்களுக்கு கதி என்ன நினச்சி பாருங்கள். பழுத்த மரத்துக்கே இந்த கதி, பட்டை மரத்துக்கு என்ன வெட்டி முறித்து அடுப்பில் வச்சுருவான். ஆக பெண் பிள்ளைகள் நாம் கண்டிப்பாக படிக்க வேண்டும் என்பது